கருப்பசாமி. ஆமா அப்படியா? சரி. விளாத்திக்குளம் துரைசாமிபுரம். சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே, சிவகாமி மகனே சண்முகனே. சிந்தனை செய் மனமே. வேலையை பத்தி என்ன சிந்தனை? பண்ணதுக்காகத்தான் நான் இந்த பாட்டவே படித்தேன். ஒரு டவுனுக்குள்ள அந்த தொழில் ஆரம்பிப்போம், வெற்றிகரமாக நடக்க வைப்போம், பல கோடிகள் சம்பாத்தியம் பண்ண வைப்போம், வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகளை அதில் உருவாக்குவோம். கால் வந்துட்டு வா. உத்தரவு கேட்க வந்த ஆளை காணலேன்னு அக்கா குழம்புறிய பரட்டும், விபூதி பூசி விட்டு கொடுவோம். இந்தா மகளே, உன் எண்ணம் நிறைவேறும். அரசு உத்தியோகத்துக்கு பாடுபட்டு கிடைக்கல, அதெல்லாம் தொழிலை வச்சுக்கலாம் நினைக்க ஆரம்பிச்சுக்கலாம். ரெண்டையும் தரேன், நல்லாரு, வெற்றி உண்டு. ஒரு பொம்பளை பிள்ளையுடைய வாழ்க்கையை குழப்பெல்லாம் ஆக்கி தரேன், ஜெயிக்கலாம். வர வைக்கணுமா? அந்த காட்டு பிரச்சனை தீரும். முருகன் கோயில் அடிவாரத்தில் உள்ளவாடைய வாழ்க்கை அருமையா இருக்கும். வரும், வர வைக்க. போயிட்டு வாங்க. மணி எத்தனை? கருப்பசாமி நாகர்கோவில் எல்லை, நாகர்கோவில் ஹோட்டல் வைத்திருக்கிறார். கால் வந்துட்டு வரலாம். உனக்கு வேணுமாடா? சாப்பிடுய மெல்ல சொல்லுதான் பாரு. சாப்பிட்டது எப்படி சொல்லுவாங்க? நல்லா சாப்பிட்ற. நம்ம உடுப்பி பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் மீனை அது தாள புஷ்பம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பூ மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிடு, ஒன்றும் செய்யாது. கல் சீரணமான அதை கூட சாப்பிடு, ஒன்றும் செய்யாது. கல்லா கல் பனைமரத்துலேருந்து எடுக்கிறது. எப்படி சாப்பிட்ட நீ? சின்ன வயசுல. அதான் உன்னை சொன்னேன், கல்லை சாப்பிட்டு சீரணமாகும். வருக எல்லாரும், நல்லா இருங்க. பக்கத்துல வா, பக்கத்துல வா, பக்கத்துல வா. உன்னுடைய ஹோட்டல்ல மீன் சாப்பாடு போடலாம், அது அசைவ சாப்பாடாகவே இருக்கட்டும்னு உத்தரவு. சைவமாக மாற்ற வேண்டாம். பணமும் வியாபாரமும் ஒழுங்கா நடக்கணும். 2 பேரை வேலைக்கு தர, வெற்றி ஆயிடுவேன். கால் வந்துட்டு வரலாம். வைகாசிக்குள்ள உன் பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு தரேன். செம்மையா இருந்துக்கா, நல்லா. இந்தாப்பா, இந்த பணத்தையும் இந்த கனியும் ஹோட்டல்ல வை, ஆனந்தமா நடக்கும். நல்லா வா மகளே. என்ன கேள்வி? வரக்கூடிய வைகாசி. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. கருப்பசாமி அதே நாகர்கோயிலிருந்து வெளிநாட்டில் வாழ்பவன். ஏறு பூட்டி வாழ போகும் மாச மச்சான் மச்சான். எல்லாம் அங்கே என்ன பாட்டில் எடுக்க போற? அது எடுப்பியா? நீ குடிப்பியாடா? யாருக்கும் தெரியாம குடிப்போம்பா, சொல்லி கொடுத்துறாங்க. இப்போ உனக்கு கல்யாணம் முடிக்கவா வேண்டாமாடா? முடிஞ்சிடுது. என்னையவே தோற்கடிக்க பார்க்கியா? பொண்டாட்டி எங்கடா இருக்கா? அப்படியா? வேற ஒரு கல்யாணம் முடிக்கலாம்னு ஒரு எண்ணம் இருக்க, அதுக்கு என்ன செய்யலாம்? காலன்ட்டா கருப்பசாமி, நீ இப்ப பார்க்குற தொழிலை என்கரேஜ் பண்ணதுக்காக உனக்கு ஒரு முயற்சி பண்ணியிருக்கிற, அதை வெற்றியாக்கி தாரேன். இல்லற வாழ்க்கை இருக்கக்கூடிய கசப்புக்காக பாதையை மாற்ற முடியாது, பயணத்தை வேணா மாற்றிக்கலாம். அதனால வீணான சுமையை தலையில் தூக்கி வைப்பது மிகவும் தவறு. புரியுதா? அந்த விஷயத்துக்கு இடம் கொடுக்காத, தெளிவாக இருந்துக்கா. கால் வந்துட்டு வா. நீ வந்த உடனே என் தங்கை வராகி வாரா. யார் வாரா? வராகினா யாரு? போர்க்கால தெய்வம். இந்த உலகத்தில் போர்க்கால தெய்வம்ங்கிறது யாருடா? வராகி. சோழ சாம்ராஜ்யத்தில் சோழ மன்னரால் நிறுவப்பட்ட தெய்வம் போர்க்கால தெய்வம். பேருக்கியா? ராஜராஜ சோழன் கோயில்ல இடது பக்கத்தில் இருக்காள்ல, போன உடனே இடது புறத்தில் இருப்பா. சோழ மன்னர் போருக்கு போகும்போதெல்லாம்
அந்த தாயை கும்பிட்டுட்டு தான் போவார். அதனால அந்த வராகியினுடைய அருள் அனுசரணை உனக்கு கிடைக்கும். நீ நடக்கிற தொழிலில் சட்ட சிக்கல் கொஞ்சம் இருக்கு, அதை கொஞ்சம் தெளிவு பண்ணி உன்னை வெற்றியாக்கி தந்துருந்தேன். நீ நினைக்கிற அமௌண்ட் ஒரு இடத்துல இருந்து கிடைக்கும், ஜெயிச்சுக்கா, நல்லா இரு. பெரிய ஃபண்டு கிடைக்கிறா, வச்சுக்கா, நல்லா இரு. இந்தா பெரிய ஃபண்டு கிடைக்கி 100 கோடிகளுக்கு மேலே கிடைக்கி. ஆமாடா, அந்த அது சொந்தம் மீட்டிங் போறியா? சரி, ஓகே பண்ணிக்கா. எங்களுக்கு எவ்வளோ தருவேன் நீயே சொல்லு. சரி, சந்தோஷமா மகனே, வெற்றி அடைவாயாக. சாமி அப்படியா? காரைக்குடி கணவன் மனைவி கால் வந்துட்டு வரலாம். இதய சோகம் என்ன, நூலும் இல்லை வாலும் இல்லை. உன்னுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். வலப்புறத்தில் ஐயனாரும் நான் கருப்பசாமியும் இருப்பேன். உண்மையா இல்லையா? பக்கத்தில் என் தங்கை பேச்சு தாயும் இருப்பா. அதே போல உன் வீட்டையெல்லாம் கடந்து அங்க பக்கம் ஒரு இடத்துல ஒரு கிணறும் அந்த பக்கத்தில் ஒரு முனி பார்வையும் உள்ள ஒரு தெய்வம் இருக்கு. வீட்டையெல்லாம் கடந்து போனோன்னு இடப்புறத்தில். இப்போ 2 ஆண்டு காலங்களாக வீட்டில் தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் உடல் உபாதை கோளாறும் நடக்கும். ஒரு பிள்ளையை பற்றிய மனக்குழப்பம் நெஞ்சுக்குள்ள இருந்து அழுத்திக்கிட்டு இருக்கும். அதனால இந்த சூழ்நிலை இருக்கிறதுக்கு கிரகங்கள் ஒரு காரணம்னு சொல்லுவேன். மனம் திறந்து கேட்கறதுக்கு விடையச்சுருன்னு உத்தரவு கால் ஒன்று வரலாம். என்ன வேண்டும் என்ன வேண்டும் ஒரு பிள்ளை, என்ன வேணும்? வியாபாரத்துக்கு முடக்கம் நடந்திருக்குங்கிறது உண்மை. இப்போ ஓராண்டு காலங்களாகவே எதை எடுத்தாலும் மனதுக்குள்ள சங்கடமும் நஷ்டமும் தான் நடக்கும். முட்டுக்கு கீழே கால் சம்பந்தமான வலி உபாதை இவைகளெல்லாம் இருக்கும், இருக்கா? அதனால இந்த தடைகளை நீக்கி செம்மையாக்கி தந்தா போதும்ல. நீ கேளுதாய் ஒரு கேள்வி. இந்த நொடி பொழுது இப்பவுமே போக வச்சிருவோம், தைரியமா இரு. இந்தாப்பா, இதை கொண்டு போய் வியாபாரம் பெருகும். நீ வாங்க. பிள்ளைகளை பத்தி பேசவே மாட்டேங்கல, ஏன் அப்படி? இந்தா கண்ண முடிக்கா. பக்கத்தில் வா, கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் வா. இந்த குடி. நமச்சிவாயம் நமச்சிவாயம். தேய்ச்சி குளிச்சுக்கோ. தலைவர் இனிமே செத்து சுடுகாடு போது வராது, ஓடிப்போ. கருப்பசாமி, ஆமா, மதுரை மாநகர். மனைவியை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? அடுத்து டாக்குமெண்ட் சம்பந்தமான மனக்குழப்பம் உடையவன். டாக்குமெண்ட் ஆண்மகனுக்கு குறி, பெண் பிள்ளைக்கு அடுத்து. அங்கே நில்லுங்க, அங்கே நில்லுங்க, அங்கே நில்லுங்க. உன் கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். உனக்குன்னு உரிமைக்கு உரிய வீடு வாசல் சொத்துக்கள் இன்னைக்கு கிடைக்காத ஒரு அநாத ஜீவனா இருந்துகிட்டு இருப்பேன். உன் தலையை தடவி உன் பத்திரத்துல உன் பேரை மாத்தி இவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி துஷ்பிரயோகம் பண்ணி உன்னை இப்ப தூரத்தில் தள்ளி வச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தேன், ஒரு பொம்பளை ஒருத்தி காரணம் இல்ல, உண்மையா இல்லையா? அதை மாத்தி உன் உரிமையான பங்கை வாங்கி தந்தா போதும்ல. உங்க அப்பா மனசுலயே மாத்தி வச்சிருக்காங்கடா, அதை அப்படி புரட்டி உனக்கு வெற்றியாக்கி தரேன். கால் வந்துட்டு. இப்போ நான் முத்துக்கருப்பு சாமியாக வீட்டிருப்பேன். அந்த சாமி 3.25 வருஷமும் உங்க பக்கத்துல வந்ததே இல்லை. அந்த கெட்டுக்கு என்ன காரணம் என்பதை அடுத்த உத்தரவில் சொல்றேன்.
இப்போ இன்னும் ஒரு 18 நாளுக்கு இந்த பத்திரத்தில் ஒரு மாற்றம் கிடைக்கும். ரெடி பண்ணித்தானே, கவலைப்படாத, தைரியமா இருக்கு, போயிட்டோம். அதே மதுரை மாநகர் பத்திர சொந்தமா மன வருத்தம் உடைய பெண்மணி கால் விட்டுவான். இன்னொருத்தர் கால் விட்டுவான். அப்பா அங்கிட்டு போயிருங்கப்பா, அங்கிட்டு போயிருங்கப்பா. அம்மா எந்திரிச்சு நல்ல சும்மா அழுதுகிட்டு இருக்க, இன்னும் 2 தடவை கும்பிடுமா, எந்திரிச்சுக்காமா. அழகர் மலை மேல் இருப்பான் ஐயன் அழகர் மலை. உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன், வா. உன் வீட்டுக்குள்ள அழகர் மலை நான் கருப்பசாமி கண் பார்வையோடு உட்கார்ந்துருக்கேன், உண்மையா இல்லையா? ஆனா இப்ப 18 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொத்து சம்பந்தமான குழப்பம் உன் குடும்பத்தில் ஒரு முறை ஏற்பட்டுச்சு. அதுக்கு பிறகு சமாதானமான நிலைகள் ஏற்பட்டது. ஆனா இப்போ கடினமான பிரச்சனையும் அது சம்பந்தமான கோர்ட்டு போலீஸ் வழக்கு போன்ற குழப்பமும் இப்போ நடக்கக்கூடிய நிலைமை நடக்கு. அதுல இருந்து விடுதலையாகி உன்னுடைய தேவைகளை நான் பெற்று தந்துடணும், அவ்வளவுதான விஷயம். கால் விட்டுவா. இழந்த பணத்தையும் சொத்துக்களையும் மீட்டி தந்துருந்தேன். நீதிமன்றத்திலிருந்து நல்ல வெற்றியை தார பெற்றுக்கொள். நல்லா மகளே. ஓகே. கருப்பசாமி, ஆமா ஆமா, மதுரை மாரியம்மன் கோயில் பக்கத்துல யாரு வீடு? கணவன் மனைவி உடல்நிலை சரியில்லாதவங்கள கூப்பிட்டுருக்கேன். உடல்நிலை உங்களுக்கு உடல்நிலை தெரியலையா? கையில் பிழை உடையவனை கூப்பிட்டுருக்கேன். கையில நரம்பு சொந்தமா வாதம் யாருக்கு? கால் வந்துட்டு கூப்பிடுவோம். இப்ப என்ன கேட்டு போயிட்டோம், அங்க தள்ளி நின்னுக்க, அங்க என் மடி வந்து உட்காந்துக்கிறாங்க. யாரம்மா நீ? நீ தாய் பராசக்தி, அவா இளவூர் பாகினி, உமா மகேஸ்வரி. நீ உட்கார். அப்ப நீ சிவபெருமானா? உட்காருங்க. உன்னுடைய கட்டுமலைக்கு போனேன். 3.25 ஆண்டுகளாக சனி பகவானுடைய கோட்டத்தின் காரணத்தினால் ஒரு பக்கத்து மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பில் ஒரு பகுதி பாதிப்பும், கழுத்து தோல் சம்பந்தமான இடத்தில் பாதிப்பும், ஒரு கையில் மரமரத்த தன்மையும் பிரச்சனையுமா இருக்கும். இப்போ உன்னுடைய திருமாங்கல்யத்துக்கு எதுவும் பங்கம் வந்துருமோங்கிற ஒரு பயத்தில் என்னை பார்க்க வந்திருக்க. நீ வாஸ்தவமா? வேற என்ன வேணும் உனக்கு? கால் விழுத்து வா. இங்க தள்ளிடு மக்கா. பாக் 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 பாக். அப்படியா? ஏற்கனவே வேற ஒரு இடத்துல குழந்தை வர கேட்டு போயிருந்தீங்களாம்ல, என்ன சொன்னாங்க? இருக்குன்னு சொன்னாங்க. தாரம்னு சொன்னாங்களா? அப்படி வார்த்தை சொல்லலையே. அப்ப நான் தானே அதை சொல்லணும். பக்கத்துல வா. ஒரு அக்கனி சட்டி எடுக்கணும்னு எங்கேயும் வேண்டுதலை பண்ணியா? எதுக்கு பண்ண? உன்னால முடியுமா அது? சரி, நிறைவேற்றல. கருப்பசாமி பிள்ளையா வந்து பிறக்கேன். நல்லா எல்லா பிரச்சனையும் தீர்த்து தர. அடுத்த வாரம் வியாழக்கிழமைக்கு சாயங்காலம் இங்க இருக்கணும். என்ன நல்லா ஏய், அடுத்த வாரம் வியாழக்கிழமை சாயங்காலம் இங்க இருக்கணும். என்ன கதை பேசிட்டு பேர் இல்லை. ஜெயிச்சு தரேன் போ. கருப்பசாமி, ஆமா அப்படியா? அலங்காநல்லூர் பக்கம் யாரும் வந்திருக்கீங்களாப்பா? போட வச்சுக்கா போ. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. அப்படியா? அலங்காநல்லூரா? தள்ளிக்கிட்டு போவியா நீ? அங்க தள்ளிட்டு உங்களை போட்டுக்கிறேன். பக்கத்துல வாங்க. என்ன வேணும்? நல்ல முந்தி வந்து உட்காந்துக்கிட்டேன். என்ன வேணும் உனக்கு? யாருக்கு? அங்கே தள்ளிடு. அருள் யாருக்கு இருக்கு? உனக்கு வருமா? பக் 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 பக். இங்கே இருக்கக்கூடாது. எந்தீங்க முதல்ல நீங்கள் மதுரையாக இருக்கட்டும். நீங்கள் மதுரையாக இருந்தாலும் குதிரையாக இருந்தானே, இங்கே இருக்கக்கூடாது. கனவுடா பார்க்கட்டும்.
உன் வீட்டு பக்கத்தில் முனியத்துறை வராரு அடிக்கடி. சடாப்படா சிடாப்படான்னு. காளியம்மா வரா, வீரகாளி. ஆம்பளை பையன் தந்தா போதுங்களா? யாரு பேர் வைப்ப? மறக்க மாட்டேங்க. காலன்ட்டு அழகர் மலை கோபுரத்துக்கு நிலமாலை போடணும். கோபுரத்துக்கு போட முடியுமா? உனக்கு முடியுமா? போடுவோம்னு சும்மா சொன்னாலும் சமாளிச்சிருவேன். எவ்வளவு பெருசுன்னு தெரியாதான். ஒரு நாள் என்கிட்ட வர வாங்கிட்டு போன ஒருத்தன், சாமி எனக்கு இந்த காரியம் ஜெயிச்சுன்னா 100 புல்லு தருவோம்னா. 100 புல்லு நல்லா இருக்குடா ராசா, ஜெயிச்சுருவ போடான்னு 100 புல்லு கொண்டு வந்தான். இந்த விழுதண்டி ஒரு சின்ன லெதர் பேக்கெட்டில் இன்ஜெக்ஷன் பாட்டில் இருக்கலாம், சின்ன பாட்டில், தேன் பாட்டில். ஒரு புல்லை வாங்கி அதில் அடைச்சி நல்ல ஃபுல்லாக அடைச்சி 100 அண்ணா எண்ணி கொண்டு வந்துட்டான். ஒவ்வொரு பாட்டிலும் ஃபுல்லாக இருக்கலாம் சாமி. அதை மாதிரி இவன் கோபுரம் எவ்வளோ பெருசிருக்கும். உன் மனசு இருந்துச்சான போல நான் மட்டும் உனக்கு ஒரு பிள்ளை வரம் தரணும் ஸ்ட்ராங்கா சொல்லுதுல மூதேவி, நான் போட்டுறேன். அந்த சக்தியை கொடுக்குறவன் நான் தானே. உனக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சா? முட்டா பேல கால வந்துட்டுவான். நம்ம சொன்ன எவன் காக்கா வா எழுதி கொடுத்துருக்கான். உங்க வீட்டு பத்திரத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லுது, அதை எழுதி கொடுத்துருந்தீங்களா? அந்த பத்திரத்தை பத்தி எதுவும் படிச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு அதில் இடம் கிடைக்கல, இந்தா வாங்கி தரேன், பிடிச்சிக்கா. பிள்ளை வர உண்டு, கருப்பசாமின்னு பேர் வைக்கணும். உங்கள்கிட்ட ஒரு முட்டாள்தனம் இருக்கு, அதை தீர்த்துருவோம். போயிட்டு வா, சந்தோஷமா போயிட்டு வா. அது இப்போ வராது, பின்னால வரும். போ கருப்பசாமி. ஆமா ஆமா, அலங்காரம் கடன் பட்டவன் யாருடா? கால் வந்துட்டு வா. ஆப்ரேஷன் யாருக்கும் வந்துச்சா உங்கள் வீட்டில்? என்ன ஆப்ரேஷன் பண்ணியாச்சா? கால் வந்துட்டு வாங்க. டங் 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 பும் 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 பும். பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக தொழிலில் நஷ்டமும் மனவருத்தமும் நடக்கும். அடிக்கடி தூக்கம் வராத குறைவிடவில் இருக்கும். ஏதோ இனம் புரியாத படபடப்பு, உயிர் பெயருமோ என்ற ஒரு பயம். இதுக்கு யாரோ செய்வனை வச்சுட்டாங்க, கோடார் நடக்கடா சாமின்னு கோடாங்கி அடிச்சு பார்க்கக்கூடிய புத்தியெல்லாம் இருக்கு. ஆனா அப்படி செய்வனையும் இல்லை, வைவனையும் இல்லை. கால் வந்துட்டு. நீ யாருப்பா? அண்ணன். உன் மச்சான் எங்கடா? போ வீட்டுக்காரங்க. உயிர்கண்டம் இல்லாம காப்பாற்றி தந்தா போதுமா? உயிர்கண்டம் இல்லாம காப்பாற்றி தந்தா போதுமா? இப்ப அவன் வேணுமா வேண்டாமா? கண்ணமுடு, வாயத்திறக்காத. அவனை மறந்துரு. அவன் வேற இடத்துல டாக்ஸ் பாக்ஸ் வாக்ஸ். ஓகே, உன் தொழிலை வளமாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். அப்படி சக்தி பெற்றுக்கா, கொண்டு போய் வளம் பெருகும், வறுமை தீரும். ஓடியா பக்கத்தில். ஆபரேஷன் இல்லை, காப்பாத்தார. இந்தா எந்தி நல்லாரு, ஐஸ்வர்யமாரு. ஓடு. இந்தாடா செல்லக்குட்டி பேல, சந்தோஷமாருடா, ஆனந்தமாருடா. ஓ கருப்பசாமி காஞ்சிபுரம் பிள்ளைக்கு குணத்தை பத்தி கேட்க வந்திருக்கான். அடுத்து ஒன்று அழைக்கிறேன் மகனே, அன்புடன் இருப்பாயாக. செந்தமிழ் சப்புகிறேன் என்று உணர்கிறாயா? இன்னொருத்தனை கால் வந்துட்டு வாடா. யாரா வந்திய? நீங்கள் பையன் வந்தீங்களா? முடியுமா? முடியுமா? முடியும். எஸ், ஒரு 2 பேர் வாங்க. நீ போட, வேலை விட்டு போல படுக்க போடவன. படுத்துக்காடா, காலை பிடிச்சிக்காடா, செல்லக்குட்டி காலை பிடிச்சிக்கா. படுத்துக்காடா, படுத்துக்காடா.
வாயத்திரடா வாயத்திரடா. கை எப்படி இழுத்து பிடி, இப்படி தலையை பிடிக்கல ஆளுங்க. பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. தூக்கிடு, விட்டுற, கொஞ்ச நேரம் விட்டுற, தனியா விட்டுற அவனை. எந்திக்க வச்சு தனியா விட அவனை. விட்டு, நீ விடு, தொடாத போங்கிட்டு. இங்க வாடா, அங்க வாடா, இல்லையா கூட்டா கூட்டா. கொஞ்ச நேரம், அரை மணி நேரம் இவனை தனியாக வச்சுருக்கணும். 3 வாரி தண்ணி ஊற்றி குளிக்க வச்சுட்டு இங்கே கொண்டு வரணும். நிரந்தரம் இந்த வெட்டியாக்கி தரேன், குணமாக்கிடுவேன். வயசு எத்தனை இப்போ? 6. 7 வயசில் ரொம்ப தெளிவாக இருப்பான். ஓடு, இந்த அப்படி கொண்டா. புண்ணியமடைவாய், புண்ணியமடைவாய், போ. கருப்பசாமி, ஆமாம், அப்படியா, சரி, ஓகே. அடுத்து அப்படியா, அப்படியா, அதே காஞ்சிபுரம். தொட்டுக்கொள்ளவா, நெஞ்சில் தொடுத்து கொள்ளவா, பட்டுக்கொள்ளவா. நேர சாமியை பார்க்க நில்லுங்க. பொம்பளையால மன வருத்தப்பட்டது இதில் யாருப்பா? பெண்ணால வருத்தப்பட்டியா? அதை பற்றி நான் பேச வரல. உனக்கு என்னடா விஷயம்? கால் வந்துட்டு வா, வாப்பா மகனே, வா உட்கார். ஓடியா, என்னப்பா வேணும் உனக்கு? யாருக்கு? என்னது? பொம்பளையால உன்னை விட்டு போயிடுது. நான் என்ன சொல்லி கூப்பிட்டேன்? பொம்பளையால வருத்தப்பட்டு வந்தவன் வான்னு சொன்னேன். கால் வந்துட்டு வா. அர்த்தம் தானே? வா. உன் மனைவி மீண்டும் வந்து உன்கிட்ட சேர மாட்டாடா. ஏன்னா அது காவல்துறைக்கு நீதிமன்றத்துக்கு தொடர்புடையதாக மாறிவிட்டது. அவளுடைய மன அலைகளும் உன் பக்கம் வாழக்கூடிய நிலைகளில் இல்லை. அதனால நீ புதிய வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதே மிக சரியானது. வேணுமா? ஒரே வார்த்தையில் சொல்லு. வேண்டாம், கால் வந்துட்டு வா. வாடா, கெட்டிக்காரன், ஸ்ட்ராங்கா முடிவு எடுத்த. வா. இந்த பிப்ரவரியிலிருந்து உன்னுடைய கேஸையும் முடிச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆக்கி அடுத்த வாழ்க்கையை நல்லா அமைச்சு தரேன். செம்மையாயிரு, சந்தோஷமாரு, என்னை பிடிச்சிக்கா. போ, பிடிச்சிக்கான்னு அர்த்தம் உண்டு. போ. கருப்பசாமி, ஆமாம், அப்படியா, அப்படியா. யார் வந்திருக்காது பக்கத்துலையா? அப்படியா, யார்? பாண்டிச்சேரி. என்னப்பா வேணும் உங்களுக்கு? சரி, பொண்ணுக்கு வந்து படித்து 4 வருஷம் வந்து வேலை கிடைக்கல. அதுக்கு கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தாலும் மாப்பிள்ளை ஒன்றும் அமையல. பையனுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்குன்னு சொன்னீங்க, எப்போ கிடைக்குன்னு தெரியல. இடம் வந்து அப்பா பேரில் இருந்த இடத்துல வந்து கவர்மெண்ட்டில் சும்மா சொல்லி ரோடு போட்டு வச்சுட்டாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸுக்காரன். நீ கால் வந்துட்டு வா. உன் கதையெல்லாம் தூர விட்டு இவ கதையை மட்டும் பார்ப்போம். அதான் கரெக்ட். நல்ல விடலை. எந்திரிச்சு நல்ல நிம்மதியாக வந்து கும்பிட்டு வா. அறவரையாக கும்பிட்டு வரனே வரலாம். உன்னுடைய ஆத்மாவை ஆராய்ந்து பார்த்தேன். இவளுக்கு திருமண யோகத்தில் தடை. வரக்கூடிய தை மாதம் கல்யாணம் நடக்கும். சொந்தத்தில் மாப்பிள்ளை இல்லை. அரசு உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக கிடைக்கும். கற்பிக்கும் பணி கிடைக்கும். என்ன பணி? அது என்ன பணி? எஸ், கால் வந்துட்டு வா.
ரொம்ப புள்ளி விவரமா எப்போ கிடைக்கும்லாம் கேட்குறீங்களே, ரொம்ப கரெக்டு. பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு வேலையும் கிடைக்கும், கல்யாணமும் நடக்கும். நல்லாரு, ஐஸ்வர்யமாரு. இந்தா அந்த இடம் உனக்கு கிடைக்காது, உன் மகனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். ஆமாம், மார்ச் மாதத்துக்கு பிறகு கிடைக்கும். நல்லா இருங்கப்பா, போயிட்டாங்க. அடுத்து பேசுவோம் அதை பற்றி. குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும். வீட்டுக்கடன் மற்றும் அடமான கடன், போட்டு வீடு மற்றும் ஆஸ்பெஸ்டாஸ் வீடுகளுக்கும் லோன் வழங்கப்படும். கட்டிட தொழிலாளி, பால் மாடு வைத்திருப்போர், கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும். பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும். கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும். பிளான் அப்ரூவல் தேவையில்லை, ஐடி தேவையில்லை, வருமான சான்று தேவையில்லை. தென்காசியிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும். மேலும் தொடர்புக்கு 8248949060.